இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு அரசியல் தலைவன் இந்த நிலத்துல இருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். நமக்கு முன்னாடி நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறாங்க. தாத்தா காமராஜர், கக்கன் போன்றவர்கள் எல்லாம் நம்ம முன்னுதாரணமா சொன்னா கூட அவங்க எல்லாம் ஒரு பதவியில இருந்திருக்காங்க. எந்த பதவியிலும் இல்லாம இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செஞ்ச ஒரு மகான்னா அது நம்முடைய ஐயா தான். இளம் வயதிலிருந்து நாடு இந்த நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும் போது அதன் விடுதலைக்காக போராடி அதுக்காக சிறை சென்று தண்டனையெல்லாம் அனுபவிச்சு ஏற்றுக்கொண்ட தத்துவத்திலிருந்து பதவிக்காக அங்க போனோம் இங்க போனோம்னு தடம் மாறாம ஒரே நிலைப்பாட்டில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நின்ற ஒரு மனித புனிதர்னா நம்முடைய ஐயா நல்லகண்ணவர்கள் தான். எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழித்தடம்னா ஒரு வரலாற்று நாயகன் தான் அது. அவருடைய ஈகங்களை, அவருடைய போராட்ட வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறைக்கு மகால தலைவர்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கலையோங்கிறது பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தலைவர்கள் அடையாளம் காட்டப்படும் போதுதான் எது அரசியல், அந்த தலைவனுக்கு தேவையான உண்மை, நேர்மை, எளிமை, இது மாதிரியான தகுதிகளில் தேவைங்கிறதே உணர்த்த முடியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா. அவங்க குணம் பெற்று வரணுங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, என் துணைவிக்கு மட்டும் இல்ல, என் நாடங்களும் இருக்கிற எல்லா மக்களினுடைய விருப்பமா இருக்கு.